பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளை நேரடியாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீடியோ மூலியமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்பு தெய்வம் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வாராக. இன்று ஒரு அற்புதமான தெய்வ வார்த்தை நம்ம கவனிக்க போகிறோம். கலாத்தியர் 6:9 சொல்லுது, நன்மை செய்கிறத, அதாவது நன்மை செய்கிறதை சோர்ந்து போகாமல் நீங்கள் செய்யுங்கள், ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுக்குவீர்கள் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நண்பு பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு இருக்கீங்களா? செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிருக்கிறாங்களா? பண்ணினே இருக்கட்டும். நீங்க மாற்றும் நன்மை செய்யறது நிக்க வைக்காதீங்க. ஒரு காலமும் ஏற்ற காலத்துல நீங்கள் அதுக்கு உண்டான நன்மைகளை அறுப்பீர்கள். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு சில நேரங்களில் நாம நன்மை செய்கிறோம். செய்த நன்மையை சில நேரங்கள் சில ஜனங்கள் அதை உதாசீனப்படுத்தி நம்மளை துரோகமாக கூட அநேக காரியங்களை, வார்த்தைகளை நெருப்பு போல பேசி விடுவார்கள். அந்த நேரத்துல கூட நாம என்ன சொல்லிடுவோம்? திடீர்னு இனிமேல் நான் நன்மை செய்ய மாட்டேன், இனிமேல் நல்லது செய்ய மாட்டேன், இவளுக்கே நான் செஞ்சேன், இவனுக்கே செஞ்சேன், அநேக வார்த்தைகளை நம்ம விட்டுடுவோம். தயவுசெய்து வேண்டாம். நன்மை செய்கிறதுனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏற்ற காலத்துல வானத்துல இருக்கிற அந்த அற்புதமான தேவனாக இயேசு கிறிஸ்து 1000 கோடி மடங்கு அதுக்கு உண்டான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரிந்தது? உங்களுக்கு துரோகம் செய்கிறார்களா? செய்யட்டும். நீங்கள் நன்மையை செய்யுங்க. மாறாக அவங்க நமக்கு ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, நாம ஒண்ணு செஞ்சா கடவுளுடைய பார்வையில் அது தவறாக போய்விடுகிறது. அவர்கள் செய்யட்டும். அவர்கள் எவ்வளவு செய்கிறார்களோ உங்களுக்கு கடவுள் மூலியமாக அதுக்கு பயங்கரமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேருக்கு புரிந்தது? அதனால நன்மை செஞ்சுட்டேன், அவங்க இப்படி ஆயிட்டாங்க, நன்மை செஞ்சேன், அவங்க உயர்ந்துட்டாங்க, நான் இன்னும் கீழே இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள் தயவு செய்து பேசாதீங்க. மேல இருக்கிற கடவுள் நீங்கள் செஞ்ச நன்மைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏற்ற காலத்துல அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேருக்கு புரிந்தது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ நன்மை செஞ்சுக்கிட்டே இரு, நன்மை செய்கிறதுனால சோர்ந்து போகாத, ஏற்ற காலத்துல அதுக்கு உண்டான நன்மைகளை நீ அறுப்பு என்று சொல்லி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பு ரட்சகராக இயேசுவே, இந்த வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. நாம மகிமைப்பட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். காட் பிளஸ் யூ. நன்மை செய்யுங்க. நீங்க செஞ்ச நன்மையாலதான் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க சந்தோஷமா, ஏதோ ஒரு தைரியமா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. சரியா? செஞ்ச நன்மைய சொல்லி காமிக்காதீங்க. இன்னும் செய்யுங்க. முடிந்த அளவுக்கு கர்த்தர் அளவில்லாத நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் அற்புத தேவனாக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக.